பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 49:22. யோசேப்பின் கொடிகள் சுவரின் மேல் படரும். பிரியமானவர்களே, திராட்சை செடியின் கொடிகள் சுவரின் மேல் படர்வது அபூர்வமானது. வழக்கமாக அதற்காக நாட்டப்பட்டிருக்கிற பந்தலின் மேல்தான் செடி கொடிகள் படரும். ஆனால் யோசேப்பின் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவர் என்பது படருவதற்கும் பற்றி பிடிப்பதற்கும் வாய்ப்பே இல்லாத இடம். வாய்ப்பே இல்லாத இடத்திலும், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமான நிலையிலும், எதிர்ப்பின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை படர்ந்து செழித்தோங்க செய்வார். சுவர் என்று சொல்லுவதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அது எல்லையை குறிக்கிறது. உன்னுடைய எல்லையும் தாண்டியும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், பல தேசங்களிலும் நீ உயர்த்தப்படுவாய் என்பதாகும். யோசேப்பு இருந்தது கானான் தேசம். ஆனால் அவனுடைய எல்லையை தாண்டி எகிப்து என்கிற தேசத்திலே அவருடைய கொடி படர்ந்தது. காரணம், யோசேப்பின் தேவன் அவரோடு இருந்ததினால். அதே தேவன் இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறார். நீங்களும் உங்கள் எல்லையை தாண்டி படர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யோசேப்பின் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை படராமல் மலராமல் கீழே இருக்கிறது ராஜா. இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்கும் போதே யாருடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லாமல் வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கே இப்பொழுதே அவர்கள் செழித்து வளரும்படியாய் கிருபை செய்யுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின்படி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நம்முடைய குடும்பங்களும் சபைகளும் செழித்து வளர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.